புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புடலங்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு தாளித்து விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை சேர்த்துக்கலாம். புடலங்காயை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை புடலங்காயோடு சேர்த்துக்கலாம். புடலங்காயும் கடலைப்பருப்பும் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பும் புடலங்காயும் நல்லா வேகணும். தண்ணி நல்லா வற்றி சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வத்திருச்சு. புடலங்காயும் கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் துருவின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், புடலங்காய் பொரியல் தயாராகிடுச்சு. குயிக் அண்ட் ஈஸியான இந்த புடலங்காய் பொரியலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.